ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி வ்ளாக்ஸ் கல்வியே துணை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு யூனிட்ஸ் வந்து எப்படி படிக்கணும், எந்த சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் வந்து எப்படி படிக்கலாம், என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் தமிழுக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்துட்டு சில பேர் வந்து என்னோட கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் மேக்ஸ் வந்து சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் போட்டிருக்கேன். மேக்ஸுக்கு வந்து எந்த சேனல்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு போனோம்னா நம்ம வந்து 25க்கு 20 எபோவ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா என்னன்னே தெரியாதப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் சம்ஸ் தான் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு நான் ஃபார்முலாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய முன்னாடி வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். என்னோடய ஃபார்முலாஸ் நோட்டு வந்து ஷேரும் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருப்பேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா என்னோடய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது, அப்புறம் ஏதோ ஒரு சேனல் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு சம்ஸ் போட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 நோட் பக்கம் வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு நான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த சேனல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எய்ம்டிஎன் சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ER தங்கமுத்து மேக்ஸ் சேனல் இருக்குது இல்லைங்களா, அவங்களோடதும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து எல்லாம் இத்தனை இதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு சேனல்னால் ஒன்று மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த ஒரு சேனலில் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து மேக்ஸில் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடும்போது டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த சம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கல, டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும்போது நீங்கள் இன்னொரு சேனலை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே பார்த்து விட்டுட்டு தெரியாத சம் வரும்போது அதை வந்து நோட் போட்டு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த நோட் பார்த்திங்கன்னா இது வந்து நான் எய்ம்டிஎன் சேனல் ஃபாலோ பண்ணும்போது வந்துட்டு நான் வந்து அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நோட் வந்து இது. இப்போ பார்த்திங்கன்னா ER தங்கமுத்து சார் சேனல் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து டஃப்பாக தெரியுது அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நோட் இது. அப்புறம் ரீசனிங்க்கு வந்து தனியாக வந்து ஒரு நோட் போட்டிருக்கேன். மேக்ஸ் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்து கசகசன்னு இல்லாமல் தெளிவாக ஒரு நோட் போட்டு அந்த டாபிக் போட்டுட்டு அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்குற டைப்ஸையும் அதில் காப்பி பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் கிளாஸ் வீடியோஸ் பார்க்குற இதையும் வந்து காப்பி பண்ணிவிட்டு வாங்க. இல்லை நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு 10th 9th அந்த மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடெல்லாம் வந்து 15 மார்க்ஸுக்கு வருது, ரீசனிங் வந்து 10 மார்க்ஸ்க்கு வருது இல்லைங்களா. நீங்கள் ஆப்டிடியூடுக்கும் சரி ரீசனிங்க்கும் சரி ரெண்டுக்குமே வந்து எய்ம்டிஎன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டோட சேனல் தான் இது. அதில் வந்து Group 1 ஸ்டாண்டர்ட்லேயும் Group 4 ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து சம்ஸ் வந்து தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்து ரீசனிங்க்கும் இருக்குது, ஆப்டிடியூடுக்கும் இருக்குது, ரெண்டையுமே வந்து நீங்கள் பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ER தங்கமுத்து சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு மேலேயே, எனக்கு தெரிஞ்சு 150க்கு மேலேயே வந்துட்டு வீடியோஸ் போட்டிருப்பார் மேக்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்க்கும் வந்து இப்போ வீடியோஸ் போட்டு முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் 1 hour இல்லைன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் மேக்ஸில் வந்து கொஞ்சம் டக்குன்னு போட்டு 20+ மேலே வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர் புக் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஏதாவது சரி ஓகே சம்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், ப்ரீவியஸ் இயர் ஏதாவது 1-2 சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் புக் எடுத்து வச்சு அதுலேருந்து கொஷின் எடுத்து வச்சு போட்டு பார்ப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா புக்ஸ் வாங்கி வச்சு போடுங்க. இல்லை நீங்கள் PDF ஏதாவது எடுத்து வச்சுட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நோட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பேசிக் சம்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்போ வந்துட்டு பேசிக் சம்ஸுக்கு நோட் போட்டு அப்படியே ஒவ்வொரு டாபிக் வந்து போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக தெரியும் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டஃப்பான சம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டஃப் சம்ஸ் போடுறதுக்கு தனியாக ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்
எக்ஸாம் டைமில் போடும்போது நீங்கள் பேசிக்ஸாக ஈஸியாக இருக்கிறதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போட்டுருவீங்க. பட் இந்த டஃப்பான சம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துட்டு போகணும் இல்லையா? அதனால டஃப்பான சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தனியாக அதை நோட் போட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஃபார்முலாஸை பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துடும். ரீசனிங்க்கு பெருசாக வந்து நான் வேறு எந்த சேனலும் ஃபாலோ பண்ணல. எய்ம்டிஎன் சேனலில் வந்து ரீசனிங்க்கு வந்து இப்போ குரூப் 2ல் ரீசனிங் வந்ததுக்கப்புறம் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தங்கமுத்து சாரோட சேனலில் ரீசனிங்க்கு இருக்கிற வீடியோஸ் தான் வந்து அவரது இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை. எனக்கு வந்து இப்போதைக்கு இவங்களது பார்க்குறது தான் டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 பேர்த்துதுமே எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் மேக்ஸுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு இதுவே வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து மேக்ஸுக்கு யாரோடது வேணால் பாருங்கள். அதாவது நம்ம எந்த ஒரு வீடியோவுமே பார்க்குறது வந்து வேஸ்ட்டாக போகாது. ஏன்னா நமக்கு வந்து படித்து கற்றுக்கிறது தான் செய்கிறோம் சரிங்களா? அதை வந்து பார்க்குறதுனால நமக்கு வேஸ்ட்டெல்லாம் கிடையாது. என்ன எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர்த்து சேனல், இந்த 2 சேனலில் வந்து நீங்கள் வேறு எங்கேயும் வெளியே தேட வேண்டியதில்லை, எல்லாமே இவங்களோடதுலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்க வீடியோ பாருங்கள். அது வந்து என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. அது நல்லதை நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நமக்கு புரிஞ்சால் போதும். ஸோ அவ்வளோதான். மேக்ஸுக்கு வந்து இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மற்ற யூனிட் ஜிஎஸோட யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்தெந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.